தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு. ஏன்னா எங்கெல்ல பாதி கம்யூனிஸ்டுகள். என்னுடைய பேரே ஸ்டாலின். இதெல்லாம் என்னடா இதால் பேசணும் நீ பேசுற என்ன அது? மைசூர் போண்டான்னு பேர் வச்சா அந்த போண்டால மைசூர் இருக்குன்னு அர்த்தமா? அது மாதிரி தான் ஸ்டாலின் பேர் வச்சா நீ கம்யூனிஸ்டா? இது ஸ்டாலின் கேட்டா அவரே மனசு விட்டுருவாரு. இல்ல இதெல்லாம் ஒரு லாஜிக்னு பேசுறாரு பாரு அவரு. என் பேரே ஸ்டாலின். ஐயோ பாவமா இருக்குது பாரு. அவருக்கு நம்ம பேசுறத பார்த்து சிரிப்பாங்கன்னு கூட தெரியாது. சரியான ஸ்பீச் பேசி இருக்கிறோம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எதை எழுதி கொடுத்தாலும் படிப்பாரு. அப்படியே அது முன்னாடி எழுதிருப்பாங்க பார்த்துட்டு அதான்டா திமுக, அதான் திமுக பேசுனா ஞாபகம் இருக்கா? இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேர்தலுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? என்னால முடியாது. மொழி மக்களை காக்க நான் ரெடி, நான் ரெடி, நீங்க ரெடியா? அட கன்றாவிய. திராவிட மாடல் 2.0க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? என்னால முடியாது. நம்முடைய வெற்றி கழகத்தோட வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றி. இவரு சொல்லுவாராமா, ரெடி நீங்க ரெடியா? நாம கேட்டுக்கணுமா? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. போட்ட போற உறுப்பினர்களை நாம் தமிழ் கட்சிக்கு பணம் வச்சிருக்காங்க. அந்த உறுப்பினர்கள் வெறும் 50,000 உறுப்பினர்கள் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா 2.5 கோடி ரூபாய். 10 பைசா தர மாட்டாங்க. ஒரு 50,000 பேர் ஆளுக்கு 500 ரூபாய் தர மாட்டாங்களா? ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொல்லலாம்னு பாக்குறாங்க. மேக் பண்ணி நீ வேற ஐடியா கொடுத்தியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. அரே தாத்தா, இன்னத்துக்கு சிரிக்குது? 15 வயசு இருக்கும் உங்க பொம்மை சிஎம்க்கு டிஎம்கேல சேரும்போது காலையில இருந்து யார் பரிசு கீழே விழுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். மத்தியான நேரத்துல சாப்பிட்டு வாடான்னு ஒரு 100 ரூபாய கொடுப்பேன். ஆட்டா வாங்காம என் பையன் பின்னங்கால் பெடனில பட ஓடுவான். எங்கடான்னு கேட்பேன். டீ 50 ரூபாய் கிடக்க பாம்பா. அப்ப இந்த 100 ரூபாய் தான் எனக்கு திருட்டு காசே போதும் பாம்பா. உங்க பொம்மை சிஎம் திருட்டு காசுலயே வளர்ந்தவன்டா. அவன் திருடி பழகிட்டான். நான் திருட்ட சொல்லி கொடுத்து பழகிட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கடா. நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இதுல ஒண்ணு என்ன வேடிக்கைனா, திருவண்ணாமலையில அந்த பெட்டி வச்சு அதுல போட்ட ஒரு மனுவை எடுத்து படிக்கிறார் ஸ்டாலின். அந்த காட்சி போடுங்கப்பா, மக்கள் பார்க்கட்டும். கணவருக்கும் கறவை மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம திருவண்ணாமலை மாவட்டத்துல இவர் பேசினதுதான் டாப். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆம்பளை ஒருத்தர் கறவை மாடு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கார். ஒரு சகோதரி கணவரை மீட்டு தரணும்னு கோரிக்கை வச்சதா இவர் சொல்ல, அடுத்து திருமலை கீழ்பெண்ணாத்தூர் திருமலை உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு, உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி போட்டிருக்கேன். உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு, உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ஒரு மனுவே கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய மனு கொடுத்துருக்காங்க. சகோதரி அவங்க, சகோதரி திருமலை பேசுவாங்க. சகோதரி திருமலை பேசுவாங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. திருமலை திருமலை சகோதரி அவங்க. திருமலை சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. ஏங்க, அவ கறவை மாடு கேட்கிறாரு. தன் கணவரை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுன்னு
அப்படின்னு மனுவில் எழுதி சொல்றார். இவர்கிட்ட மனு போட்டா இந்த மனுவுக்கு தீர்வு காண முடியுமா? அனில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஊரெல்லாம் உன்னை கண்டு காதல் சொல்லி. தம்பி 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 கருப்பு சட்டை என்ன முடிவா? அவங்க பெண்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம தோழர்கள் தான் டிஸ்டர்ப் பண்றாங்க. பாவம், அவங்களுக்கு இடம் கூட. சிலிப்பானா ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். இவரு இந்தியாவை காக்க அழைக்கிறாராம். இங்கேயே குப்பை கொட்ட முடியல. இவர் போய் டெல்லிக்கு போய் இவர் தலைமை தாங்கி நடத்துறாராம். என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். டேய் பெத்த அப்பனே சொல்லிட்டேன். டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. யோ எப்படியா டவுட் கிளியர் ஆகும்? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க தயவு பண்ணி. பேசிக்கங்க. நான் அது பேச வேண்டிய அவசியம் இல்ல. கலைஞர் சொன்னது அவர் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் சொன்னீங்க. ட்ரெயினுக்கு வாங்குறதுக்கு டிக்கெட் காசு இல்லாம வக்கீல் இல்லாம திருட்டுத்தனமா வந்து நாட்டு ஆக்கிரமிச்சீங்க. இதெல்லாம் தவறானது. இத வந்து இது அவைக்கு ஒரு நீங்க நீக்கணும். இவர் சபாநாயகர் இவர் அவைக்கு நீக்குங்க. அவர் அப்படியே வெயிட் தூக்கி காட்டுறாரு. இந்திய சார்பில் உலக அளவில் அவருக்கு இந்த பளு தூக்கு போட்டியில் கூட அவர் விட்டலாம். ஜிம்மிற்கு போகாமல் எடையை குறைக்க வேண்டுமா? எப்படி இருக்கிறது இந்த கைகள்? மெல்லிய கவர்ச்சியான உடல் அமைப்பு. அதை எதுக்குப்பா டிவியில போடுற பத்திரிகையில் வருது? எதுக்கு டிவிலையும் பத்திரிகையில் வருது? நக்கல்யா அவனுக்கு. பசங்களா என்னடா பண்றீங்க? மூட்டைய தூக்கவே முடியல அங்கிள். மூட்டைய தூக்க முடியலையா? இப்ப பாரு. குட்டை திரு பக்தி திருநாகி அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர எல்லாம் டாடா டூ மச். ஹலோ ஓகே. உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் கிண்டல் பண்றாங்க. எப்படி இப்ப நான் யாருன்னு காட்டிட்டு வரேன். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. அப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய மூட்டைய தூக்கி போட்டீங்க? எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. கண்ணை மூடி போட்டு உலக உருண்டு உலகமே பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலகம் உலக உருண்டு உலகமே. ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. என்ன செய்தின்னா, பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலகம் உலக உருண்டு உலகமே. நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது. மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. अभी हम डीएम के लीडर मिस्टर स्टालिन ममता बनर्जी दी को तुम बांगालेर बागीदेर तमिलनाडुर स्टालिनेर हजार मील दूर देखे आपनार के तेत के एशी बांगालेर बागीदेर தமிழ்நாடூர் ஸ்டாலினேர். இங்க குடிநீர் பிரச்சனை எப்படிமா இருக்கு? எங்க இருந்து உங்களுக்கு குடிநீர் கிடைக்குது? பிஜேபி என்ற ஒரு அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. நான் அண்ணாவையும் கலைஞரையும் ஒருமித்த ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், அண்ணாவையும் கலைஞரையும் ஒருமித்த ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்
இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. மிசா நெருப்பிலே பூத்த மலர் என்று கூட உங்களை அதை சொல்வது யாரு மிசா நெருப்பிலே பூத்த மலர். ஒரு பக்கம் கொள்கையை உருவாக்குதல், இன்னொரு பக்கம் அந்த கொள்கையை செயல்படுத்துதல், இரண்டையும் ஒரு சேர செய்து காட்டிய மகத்தான இயக்கம்தான் திராவிட இயக்கம். அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சமூக நீதி, சமத்துவம், பெண் விடுதலை, இன உரிமை, மொழிப்பற்று ஆகிய பல்வேறு தத்துவங்களின் கூட்டு சேர்க்கைத்தான் திராவிடம் என்பது. காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. சமூக நீதி, உங்கள மாதிரி ஆட்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா, சமத்துவம், பெண் விடுதலை, எனக்கே இடுப்புல கைய வைக்கிறான்னு சொல்லி அந்த நகர செயலாளர் கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்னா திமுகவுல எந்த பொம்பளை வந்து இருப்பா? இது எதுக்கு நம்பர் சொல்ற மாப்ள? இந்த கண்டன கூட்டத்தில பயங்கரமாக 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 குற்றம் சாட்ட விரும்புகிறேன். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. நான் ஒரு திராவிடன், என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா, வாயாடிங்க. என்னை திராவிடன் என அழைத்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். கூச்சமே இல்ல. இந்திய விடுதலை போராட்டத்தை முதல் கட்டத்தை 1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர். இந்திய விடுதலை போராட்டத்தை முதல் கட்டத்தை 1975ஆம் ஆண்டு 1975ஆம் ஆண்டு ஐயா உனக்கு வந்துறியா ஒருத்தர் நில்றா அவரு எழுதியா ஐயா ஏத்தாப்ல கடை திறந்திருக்கான் பாரு. ஆமா திறந்திருக்குங்க முதலாளி. 2 எலி மருந்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு முதலாளி? எலி மருந்து எதுக்கு? பல்லு விளக்கையில கேட்பாங்க, தின்னுபிட்டு சாவறதுக்கு தாப்ல கேட்க. விஜய் எங்களுக்கு பிடிக்காது. அவர் வந்து எங்க அப்பாவை தோக்கடிக்கலாம்னு வந்திருக்காரு. இல்லைனாலும் உங்க அப்பா ஜெயிச்சு கிழிச்சிருவாரு. அவர் வந்து எங்க அப்பாவை தோக்கடிக்கலாம்னு வந்திருக்காரு. என்னது, அவரு உனக்கு அப்பாவா? இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஆனா அவங்களே நாங்க தோக்கடிப்போம், இது சத்தியம். ஆனா நாங்க உங்க அப்பாவை தோக்கடிப்போம், இது சத்தியம். நாங்க திமுக தொண்டர்கள். தொண்டர்கள் இல்ல, தொண்டு முண்டேங்கள். எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள், அவர் பார்க்க எப்படி இருக்காரு? அவருக்கு ஒரு நரமுடி கூட கிடையாது. எவ்வளவு ஸ்லிம்மா, எவ்வளவு ட்ரிம்மா இருக்காரு, எவ்வளவு பிரிஸ்கா இருக்காரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி ஓடுறாரு, எல்லா இடத்துலயும் எவ்வளவு சூப்பரா அங்கிள் பேசுறாங்க. புகழாரம். அதுல எல்லாம் ஒரு நடிகை, மாண்புமிகு நடிகை சொல்றாங்க, என்ன கெத்தா நடக்கிறாரு, என்னவா டேய் கெத்தக்கடா. வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அதுல எவ்வளவு அடிக்கிறது, டிலை பண்ண எவ்வளவு பண்றது. நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம ஆளுகளுக்கு 2 பேருக்கு நீ அனுபவிந்தா போடு. நான் தமிழ்நாட்டுல ஒரு இளிச்சவாய் இருக்கா, அந்த இளிச்சவாயின் பேர் என்ன? அண்ணாமலை. நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம். எவன்டா விசில் அடிச்சவே? நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் மாப்பிள்ள. நம்முடைய கேப்டன் அவர்கள் திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை. யாராது உள்ள வேண்டா கத்துறது? தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள். அதெல்லாம் கிடையாது. கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகியவர்கள் நாங்கள் எல்லாம். யாராது அறிவில்ல? வணக்கம். சும்மா இருக்கும். அப்புறம் இவங்களை விட்டு வரட்டுங்கன்ற பார்த்து. நம்ம ஓபிஎஸ் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, எப்பவுமே சிரிச்ச முகமாகத்தான் இருப்பார்.